ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வராகி அம்மன் வழிபாடை பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. வராகி அம்மனுடைய ஃபோட்டோவோ சிலை இரண்டுமே இல்லைனா கூட நம்ம சாதாரணமாக ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதை நம்ம வராகி அம்மனை நினைச்சிட்டு நம்ம வழிபடலாங்க. வராகி அம்மனுக்கு உகந்த தினம் மாதத்தில் வரக்கூடிய 2 பஞ்சமி, வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அம்மாவை நினைச்சு 5 அகல் விளக்கு தீபம் ஏற்றி அம்மாவுக்கு பிடித்தமான பானகமும் மற்றும் மாதுளை பழ முத்துக்கள் தேன்ல கலந்து வைக்கிறது. இது வைத்தாலே போதுமான அளவுங்க. மேலும் வராகி அம்மனுக்கு பிடித்தமான மலர்கள், வாசனை மலர்கள் எதுவா இருந்தாலும் போடலாம். ஜாதி மல்லி இந்த மாதிரி. மேலும் செம்பருத்தி, செவ்வரளி முக்கியமான பூக்கள். நாட்டு பன்றியின் முக அமைப்பு கொண்ட இவங்களுக்கு பூமியில விளையக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே ரொம்ப பிடித்தமான ஒன்றுங்க. வேதனமா வீட்டுல நம்ம தயிர் சாதம் செய்து வைக்கலாம். கருப்பு உளுந்துல செய்த வடை வைக்கலாம். மஞ்சள் மாலை போடுவது சிறந்தது. மேலும் பஞ்சமி அன்று கோவில்கள்ல தேங்காய் தீபம், பூசணி தீபம் போடுவது மிக சிறந்ததுங்க. ஒரு உச்சகட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அம்மாவை வழிபடுறவங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர முடியும். நன்றி.